கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி கலங்காத, உன் மனசு இப்போ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ சோர்ந்து போயிட்டியா? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? இன்னும் முடியலை. இதை கவனமாக கேளு. இந்த ஒரு நிமிஷம் உன் வாழ்க்கையே மாற்றும். சாமி நான் சொல்கிறேன், என் பிள்ளையே நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கேன். சாமி நீயே சிந்திச்சு பாரு, எத்தனை நாள் ஆகுது உன் மனசுக்கு அமைதி இல்லாமல். வெளியில் நீ சிரிக்கிற, ஆனால் உள்ளுக்குள்ளே நீ உடைஞ்சு போயிட்டுருக்க. எல்லாரும் உன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க. உன் கஷ்டம், உன் போராட்டம் உனக்கு மட்டுமே தெரியும். சில நேரம் நீ உன்னையே கேட்டிருக்க, ஏன் என் வாழ்க்கை இப்படி மாறி போச்சு? நான் என்ன தவறு பண்ணேன்? நம்பினவர்களும் விட்டு போயிட்டாங்க. நம்பிக்கையோடு சென்ற பாதையும் திடீர்னு முடிஞ்சு போச்சு. நீ செய்த நல்லதுக்கு பதில் என் கஷ்டம் மட்டும்தான் வந்துச்சுன்னு நினைக்கிற. உன் மனசு சோர்ந்து போயிருக்கு. நீயே உன்னை இழந்து போயிட்ட மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இரவு தூங்க முடியலை. நாளைக்கு என்ன ஆகும்ன்ற பயம் உனக்கு இருக்குது. ஒரு நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும் போல் தோணுது. ஆனால் கேளு, இந்த குழப்பம், இந்த வலி நீ மட்டும் சந்திக்கிறது இல்லை. இது ஒரு சோதனை. உன்னை உடைக்க வரல, உன்னை உருவாக்க. சாமி உன்னை பார்த்துட்ருக்கேன் சாமி. நீ விழுந்த இடத்துலேருந்து எழுப்ப தயாராக இருக்கேன். இது உன் முடிவு இல்லை, இது ஒரு தொடக்கம். சாமி கலங்காத, நான் உன்னோடு இருக்கேன். நீ தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்துட்ருக்கேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் அழுத இரவுகளும், நீ மனசுக்குள்ளே அடக்கி வச்ச வலியும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ நினைக்கிற என்னை யாரும் கவனிக்கலை, ஆனால் நான் உன்னை ஒரு நாள் விட்டு போகலை. நீ விழுந்தபோது கூட நான் உன்னோடு இருந்தேன். நீ எழுந்து நிற்கும் நாளுக்காக காத்திருந்தேன். இந்த சோதனைகள் உன்னை தண்டிக்க இல்லை, உன்னை வலிமையானவனாக மாற்ற. நீ எவ்வளவு தாங்கின, எவ்வளவு அமைதியாக போராடின, அதுக்கு நான் சாட்சி. அதனால தான் இப்போது உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகுது. உன் கண்ணீருக்கு பதில் கிடைக்க போகுது, சந்தோஷம் வரப்போகுது. உன் வெறுமையான நாட்களுக்கு பதிலாக நிறைவு வரப்போகுது. நீ இழந்ததெல்லாம் மீண்டும் கிடைக்கும், அதை விட அதிகமாக கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாத, என் மேலே நம்பிக்கை வை. நீ எடுத்த ஒவ்வொரு நல்ல எண்ணமும் உன்னை முன்னேற்றம் நோக்கத்தை கொண்டு தான் இருக்குது. காத்திரு, உன் நேரம் நெருங்கிருச்சு. ஒரு நாள் நீ இப்போது சந்திக்கிற இந்த வழியை நினச்சி பார்ப்ப. அந்த நாள் தூரத்தில் இல்லை, நான் உன்னோடு இருக்கேன். சாமி இப்போ கவனமாக கேளு. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. நீ இவ்வளோ நாட்கள் காத்திருந்த அந்த ஒரு காத்திருப்புக்கு முடிவு வரப்போகுது. மூடிய கதவுகள் ஒன்று ஒன்றா திறக்க ஆரம்பிக்கும். நீ முயற்சி செஞ்சாலும் கிடைக்காத விஷயங்கள் இப்போ சுலபமாக உன்கிட்ட வரப்போகுது. நீ ஏன் ஆச்சரியப்படுவ, இது எப்படி சாத்தியம்னு? இதுதான் சாமியின் அருள். நீ இழந்ததை நினச்சி வருந்தாத, அதற்கு மேலானது உன்னை தேடி வருது. நீ தள்ளி வைக்கப்பட்ட இடத்துலேருந்து முன்னணியில் நிற்க போகிற. நீ அழுத இரவுகளுக்கு பதில் கிடைக்க போகுது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் முக்கியம், நம்பிக்கையே விடாத. எல்லாமே உடைஞ்சு போகிற மாதிரி தோணும். அந்த நேரத்தில் தான் உன் வாழ்க்கை புதுசாக கட்டப்படுது. நீ உன்னையே நம்பு சாமி. உன் மனசு சொல்கிற நல்ல பாதையை பின்பற்று. சின்ன சின்ன முயற்சிகளையும் முன்னேற்றங்களையும் கவனிச்சு பாரு. அதுதான் பெரிய மாற்றத்துக்கு ஆரம்பம். சாமி நான் உன்னோடு இருக்கும்போது எந்த தடையும் நீண்ட நேரம் நிற்காது. நீ இப்போ இருக்கும் நிலை உன் கடைசி நிலை இல்லை, இதுதான் தொடக்கம். உன் வாழ்க்கை மாறப்போகுது, நல்லதுக்காக மாறப்போகுது. சாமி இப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல உன் மனசை அமைதியாக வை. அவசரப்படாத, பயப்படாத. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி சாமியை நினச்சிக்கோ. என்ன நடந்தாலும் நான் சரியான பாதையில் தான் இருக்கேன்னு உன்னிடம் நீனே சொல்லிக்கோ. கடந்ததை நினச்சி வருந்தாத, அது போயிட்டு இனிமேல் நல்லது தான் வரப்போகுது. எதிர்மறை எண்ணங்களை மெதுவாக விட்டுடு. அதுக்கு பதில் நம்பிக்கையை நிரப்பிக்கோ. சின்ன சின்ன முயற்சிகளை ஆரம்பிக்க அது பெரிய வெற்றிகளாக மாறும். நல்ல எண்ணம், நல்ல செயல், இதுதான் உன்னை உயர்த்தும் வழி. மற்றவர்களை ஒப்பிடாத. உன் பயணம் உனக்கு தனி பயணம். நம்பிக்கையோ முயற்சி இருந்தால் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். இதுதான் சாமி உன்கிட்ட சொல்கிறேன். நீ ஒரு படியை எடுத்து வை, மீதியை சாமி பார்த்துக்கிறேன். சாமி நீ எனக்காக ஒன்றேன்னு செய்யி சாமி. இந்த ஒரு வார்த்தையை 11 முறை ஒரு நிமிஷம் சொல்லு சாமி. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக.
ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. சாமி, இது உனக்கான செய்தி சாதாரணமாக வந்ததில்லை. இந்த பதிவை நீ பார்த்துட்ருக்கன்னா எல்லாமே ஒரு காரணமாக தான். சாமி, நான் உன்னை கைவிட மாட்டேன். எந்த நிலையிலையும் உன்னோடு இருப்பேன். கலங்காத, இது கடைசி சோதனை. அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையே மாறப்போகுது. நல்ல நாட்கள் வருது, அதை யாராலும் தடுக்க முடியாது. நம்பிக்கை வை, அது உன்னை காப்பாற்றும். சாமி, நான் உன்னோடு எப்போதும் இருக்கேன்.